இப்போ ஒரு மூலவர் சிலை கிட்ட நம்ம போயிட்டோம். அந்த மூலவரை நேரா நின்று வழிபடக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அது? நேரா நின்று வழிபடக்கூடாதா என்ன? சிவனுக்கு நேரா நந்தி இருக்கிறாருன்னா நம்ம நந்தீஸ்வரரை மறைக்க கூடாது அப்படின்னே ஒன்று இருக்கு. ஏன்னா நந்தியால தான் சிவனோட எனர்ஜியை வாங்க முடியும்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நெருப்பு அம்சம் இருக்கக்கூடியவர் சிவன் அப்படிங்கிறப்போ அந்த உக்கிரத்தை நந்தி தேவர் உட்கார்ந்து வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ முருகர்னா அழகுன்னு சொல்லுவாங்க, விநாயகர் அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ யானை முகம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா ஞானம் தான் ஒரு மனுஷனோட உண்மையான அழகு. முகத்துல இருக்க அழகு மேட்டரே இல்லை. இந்த ஞான வடியில போதிக்கிற கேது தான் விநாயக பெருமான். விநாயக பெருமானை நம்ம பாசிட்டிவா நம்ம விநாயக பெருமான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதோட உச்சிஷ்ட கணபதியோட மறுகோலத்தையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா மிரண்டுருவாங்க. இந்த ஜென்ரேஷன்ல பல பேர் சாமி கும்பிட்றதில்லன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷன் தான் அதிகமாக சாமி கும்பிட்றாங்க. எல்லாம் தேடி போகிறாங்க கோயிலா. ஆனால் கோயில் போகிறவங்க எப்படி கோயிலில் போய் வணங்கணும், ப்ராப்பராக அதுக்கான ஒரு முறை சொல்லுவாங்க. அது எப்படின்னா குழப்பம் நிறைய இருக்குது. இப்போ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கேள்விகளை கேட்குறேன். ஒரு குழந்தை மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். நீங்கள் வெளிப்படையாக பதில் சொன்னால் பல பேரும் ரைட்டுப்பா இப்படி தான் சாமி கும்பிட மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. போலமா? ரைட்டு. இப்போ ஒரு மூலவர் சிலை கிட்ட நம்ம போயிட்டோம். கோயில் உள்ள புகுந்து லைனில் நின்று மூலவர் கிட்ட போயிட்டோம். அந்த மூலவரை நேராக நின்று வழிபடக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சைடில் நில்லுப்பா, லெஃப்ட் ரைட்டு வா, அதுக்கு தான்ப்பா ரெண்டு பக்கம் உனக்கு பிரித்து வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அது? நேராக நின்று வழிபடக்கூடாதா என்ன? அந்த இடக்கலை பின்கலை சூழ்முனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுடைய சுவாசம் எப்படி இருக்குங்கிறதுலாம் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சிவனுக்கு நேராக நந்தி இருக்கிறாருன்னா நம்ம நந்தீஸ்வரரை மறைக்கக்கூடாது அப்படின்னே ஒன்று இருக்குது. ஏன்னா நந்தியால தான் சிவனோட எனர்ஜியை வாங்க முடியும்னு ஒன்று இருக்குது. சிவன் கிட்டேருந்து நெற்றியிலிருந்து போன வெளிச்சமே தாங்க முடியாத ஒரு வெளிச்சம். அதுதான் முருகருடைய அம்சம். அந்த 6 நட்சத்திரங்கள் மாதிரி வெளிச்சம் அது. அப்போ அந்த அளவுக்கு நெருப்பு அம்சம் இருக்கக்கூடியவர் சிவன் அப்படிங்கிறப்போ அந்த உக்கிரத்தை நந்தி தேவர் உட்கார்ந்து வாங்கிட்டு இருக்கிறாரு, நந்தீஸ்வரர் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நந்தி நமக்காக ஃபேவர் பண்ணி அந்த எனர்ஜி சரிசமமாக நம்மள்கிட்ட கொடுக்குறப்ப தான் நந்தி காதலிலாம் போய் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த காது அந்த காது, இதுதான் இடகலை பின்கலை சூழ்முனை. அதாவது தலைவர்கிட்ட சொல்லுன்ற மாதிரி தொண்டர்கிட்ட அந்த நிர்வாகிகிட்ட சொல்கிற மாதிரி அதுதான் நம்மளுடைய அந்த இடகலை பின்கலை சூழ்முனை தான். அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சுவாசம் கரெக்டாக வேலை பார்க்கணும். நம்மளுக்கு ஒரே சுவாசம் வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அந்த எனர்ஜியை நம்ம ஆக்சுவலாக பிளாக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம எந்த பக்கம் நின்று சாமியை கும்பிட்றோம் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. எந்த பக்கத்துலேருந்து எட்டி பார்த்து நம்ம கும்பிடும் பொழுது நம்மளுடைய சுவாசம் எப்படி வேலை பார்க்குதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ காலையில் வலது சுவாசம், சாயங்காலம் இடது சுவாசம். காலையில் சூரியன், சாயங்காலம் சந்திரன். சம்டைம்ஸு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் மட்டும்தான் 2 சுவாசமும் ஒரே சுவாசமாக வேலை பார்க்கும். அதனால தான் நம்ம கோயிலில் மூலவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டு நம்ம போவோம். அந்த அளவுக்கு நம்ம ப்ரீதிங் தான் அது எல்லாமே. விழுந்து கும்பிட்டு எல்லா சாமியும் பார்த்து ஒவ்வொரு எனர்ஜியாக வாங்கிட்டு போகிற அந்த டைமில் தான் இந்த இடகலை பின்கலை சூழ்முனை ஒரே நேரத்தில் வேலை பார்க்கும். அதனால தான் நம்ம சாமியை நேராக பார்த்தோன்னா கிளம்புன்றுவாங்க. செகண்ட்ஸ் தான் அந்த சுவாசம், அந்த ஒரு ஆஸ்வாசம், அது எல்லாமே வருது. அப்போ நம்ம எட்டி பார்த்து வேண்டுறப்போ அந்த எனர்ஜி அந்த ஒரு நிலையாக நம்மள்ட்ட சேரணும் அப்படிங்கிறனால தான் நம்ம நடுவில் இருந்து மறைக்கக்கூடாது. நம்மளுக்கு நேர் சக்தி வாங்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கிடையாது. எல்லா கடவுள்களுக்கும் பொருந்தது. ஜென்ரலாகவே எல்லா கடவுள்களும் பொருந்தும். தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் அது கிடையாது. அப்படியா? தட்சிணாமூர்த்திக்கும் பிரத்திங்கரா தேவிக்கும் அது கிடையாது. நேரா நின்று வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை நேரா நின்று மட்டும்தான் வழிபாடு பண்ணணும். சனீஸ்வரரை சைடில் நின்று தான் வழிபாடு பண்ணணும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்குமே எப்படி நின்று வழிபாடு பண்ணணும்லாம் இருக்குது. ஓகே, அப்போ நான் கேட்குறேன், ஏன்னா பார்க்குற எல்லாருமே உங்ககிட்ட கேட்க முடியாது. நான் கேட்குறேன், எந்தெந்த சாமிக்கு எப்படி நின்று வழிபடணும்னு சொல்ல முடியுமா? ஓகே, விநாயக பெருமான் அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சிடறேன். லெஃப்டா, ரைட்டா, சென்டரா? விநாயக பெருமான் பொறுத்த வரைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறப்ப விநாயகர் இருக்கிறாருன்னு ஒன்று வச்சுக்கோங்க. பெரும்பாலும் சிவன் கோயிலில் விநாயகர் இப்படி என்ட்ராகிற இடத்துல நம்மளை பார்த்த மாதிரி இருப்பாருன்னு ஒன்று இருக்கும். பெருமாள் கோயிலில் போய் பார்க்குறப்போ உள்ளே பார்த்து இருப்பார். ஆமாம் ஆமாம், விநாயகர். ஏன்னா கிளம்புறப்போ அவர் வழிபாடு பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு. ஆனால் முருகர்லாம் இருக்க மாட்டார். பெருமாள் கோயிலில் விநாயகர் இருப்பார். அப்போ வெளியே போகிறப்போ நம்ம கேதுவை வழிபாடு பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. அங்கே திரும்பி பார்த்து நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு. இங்கே நம்ம ஜென்ரலாக கோயிலில் போகிறப்போ முதல்ல இருக்கிறது கணபதி. அதுதான் தூணில் இருக்கிற கணபதி. அவருக்கு தான் நம்ம அருகம்புல் கொடுத்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது. கொடுத்து வழிபாடு பண்ணணும். ஏன்னா இது கேதுவோடைய அம்சங்கிறப்போ எடுத்தோன்னே நீங்கள் கேதுன்னு கேட்கக்கூடாது. பூமியோடு இருக்க கனெக்டிவிட்டிக்கு தான் அருகம்புல் கொடுத்துட்டு ஓம் கணபதியே நமக அப்படின்ட்டு கணபதியை நம்ம கணபதிக்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கிறோம். உள்ளுக்குள்ளார கோயிலுக்குள்ளே போகிறோன்னா கடைசியில் ஒரு விநாயகர் இருப்பார்.
ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அவரு தான் கேது. அங்கதான் போய் ஓம் கேதுவே நமக, ஓம் கெம் கேதுவே நமக அப்படின்னு அங்கதான் வேண்டும். விநாயகர் கிட்ட போயிட்டு விநாயகர் தான் கேது. கேதுவே விநாயகர் தான். ஆனா டு பி ஃப்ராங்க், இது வரைக்கும் நான் கோயிலுக்கு போயிருக்கல, அங்க யாருமே விநாயகர் சிலையை பார்த்து கேதுன்னு வணங்கி நான் பார்த்ததே இல்லை. அவர் தான் கேது. ஆனா எடுத்தோன்னே கேதுன்னு கேட்கக்கூடாது. எடுத்தோன்னே அந்த கணபதி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பிள்ளையார் சுழிங்கிறது ஆரம்பம். நம்ம நட்சத்திரத்திலே ஆரம்பம் அஸ்வினி கேது தான். அப்போ நம்ம அந்த கார்னர்ல இருக்கிற ஒரு பிள்ளையாரை போய் நம்ம வந்து மூல கணபதியும்பாங்க. அதை தான் மூல கணபதின்னு சொல்லி நம்ம கேள்வி. மூலையில இருக்க கணபதியா? மூலம் நட்சத்திரம் கேதுவோட அம்சம். ஓ, அந்த மூலமா? ஓகே. ஆனா நம்ம மூல கணபதின்றுவோம், அந்த மூலையில இருக்க கணபதி மூல கணபதின்றுவோம். ஆனா அதுதான் மூல கேது. கேதுவோடைய அம்சம் என்னன்னா வேரோட எல்லாத்தையுமே மாத்துங்கிறது தான் கணபதி. ஏன்னா இது கார்னர் ஸ்டோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஸ்டோனையும் கீழே அடிக்கிட்டு கார்னர்ல ஸ்டோன் அடிக்கும்போது அவ்வளவு மெனக்கெடுவாங்க. என்னன்னா நடுவில் எந்த ஸ்டோன் போனாலும் மத்தெல்லாம் டேமேஜ் ஆகாது. கார்னர் ஸ்டோன் போச்சுன்னா மொத்தம் எடுத்துட்டு மாத்திர மாதிரி இருக்கும். ஆமா, கிட்டத்தட்ட கோயில்ல கணபதி மூலையில இருக்குது அஸ்திவாரம். அஸ்திவாரம். அது கணபதி நீ வடங்கள்னாக்கா மொத்தமா நீ எந்த சாமி வணங்க பிரோஜனம் இல்ல. அதுதான் மூல அஸ்திவாரமே. அதுதான் இந்த மூல திரிகோணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். கோயிலுடைய அம்சமுமே அதுதான். ஏங்க இந்த இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் கேட்டு கேட்டு நம்மளா விடு அங்க பேர் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஆனா இப்ப நீங்க சொல்றதை நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் இங்க தான் போயிருக்கு அப்படின்னு தோணுது. எல்லாம் எல்லா இடத்துல இருந்தும் போயிருக்கு. யார் எதை எப்படி யூஸ் பண்ணுனாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஓகே, இப்ப கணபதி எப்படி சொன்னீங்க? எப்படி கணபதி வந்து உள்ள என்ட்ரானவன இருக்கிற தூண்ல இருக்கிற கணபதி தான் மெயின். தூண்லயும் இருப்பாரு, இல்லைன்னா என்ட்ரன்ஸ்லயும் வச்சிருப்பாங்கன்னு ஒன்று இருக்கும். அவர் தான் வந்து ஓம் கண் கணபதியே நம்ம கண் என்ட்ரன்ஸ்ல அவர்கிட்ட சுவாசத்துக்கு அதுதான் வந்து எங்க நின்று வணங்கணும். நேரா தான் அவருக்கு வந்து கணபதிக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து மறைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவர்கிட்ட ஞானத்தை தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்மளோட மெடிலா ஆப்லங்கேட்டா. அது வந்து திறக்குது, ஞானமாக திறக்குது. அதுதான் திறக்குது. அதுதான் அந்த ஞானத்தை திறக்கிற ஒரு இடம் தான் விநாயகர். அந்த ஞானத்தை நம்ம வாங்கிட்டு அப்போதான் விநாயகரை சுற்றுவாங்க. 3 சுற்று சுற்றுறது எல்லாமே சுவாசம் சரி பண்ணுறக்கு. அரச மரத்துக்கடியில் இருக்க பிள்ளையாருக்கும் நம்ம சுவாசத்தை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம சுற்றுறோம். சில பேர்லாம் சுற்றுவாங்க ஏதோ ரன்னிங் ரேஸ் போகிற மாதிரி குடு குடு குடுன்னு உன்னை தாண்டி நான் சுற்றிடுறேன், என்னை தாண்டி நீ சுற்றிடுறேன்னு ஓடுவாங்களே. அதெல்லாம் செய்யக்கூடாது. அது இல்லை அங்கே விஷயம். நீங்கள் எவ்வளோ மெதுவாக வேணாலும் சுற்றுங்க, சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே சுத்தணுங்கிறது தான் விஷயமே. 3 சுத்து போதல? 3 சுத்து போதும். அதுவும் நீங்க பகல்ல தான் சுத்தணும், சாயங்காலம் சுத்தக்கூடாதுன்னே ஒன்று இருக்கு. ஏன்னா அகைன் அது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு தான். நம்ம சயின்ஸா பார்க்குறோன்னா அதுதான். அப்போ நவகிரகங்களுக்குமே காலையில தான் கண்ணு தெரியும், சாயங்காலம் கண்ணு தெரியாதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த கணபதியை போய் நம்ம மூல கணபதி இப்படி வேண்டிட்டு, ஏன்னா அதுதான் எண்டில் போய் நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இன்னொரு பிள்ளையார் ஏன்டா இந்த கோயிலில் வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு விட்டுருவாங்க. நம்ம தான் இந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டுமே, அப்புறம் இதுக்கு இந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டுன்னு போயிடுவாங்க. விதியே உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நின்று மூச்சு இறைக்கும். நமக்கு அந்த கார்னரில் போய் நிற்கிறப்போ அந்த மூச்சு இறைச்சி மூச்சு ஆசுவாசப்பட்டு விதியை நினச்சி அங்கே தான் சொல்கிற விஷயம். விதி மாறக்கூடிய இடமே அந்த மூல கணபதி தான். ஓகே, இப்போ முருகர்னா அழகுன்னு சொல்லுவாங்க, விநாயகர் அப்படி சொல்ல மாட்டாங்க. யானை முகம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் ஞானம் தான் ஒரு மனுஷனோட உண்மையான அழகு. அதை வச்சு தான் மக்கள் மதிப்பிடுவாங்க. முகத்தில் இருக்க அழகு மேட்டரே இல்லை. இந்த ஞான வடிவில் போதிக்கிற கேது தான் விநாயகர் பெருமான். அப்படிதான் புரிஞ்சு. விநாயகர் பெருமானை நம்ம பாசிட்டிவா நம்ம விநாயகர் பெருமான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதோட உச்சிஷ்ட கணபதியோட மறுகோலத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மிரண்டுருவோம். பயங்கர ஆக்ரோஷமான சாமியாமே கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கர ஆக்ரோஷமானது தான் உச்சிஷ்ட கணபதி. நீங்கெல்லாம் அது கேது. நீங்க கேது கிட்ட பொய்யே சொல்லவே முடியாதுன்னு ஒன்று இருக்குது. ஆசையும் படுத்த முடியாது கேதுவை. நீங்க கேது மாதிரி தண்டனை வந்து சனி கூட கொடுக்காது. அப்பா, ஓகே, இதுக்கு மேலே போக வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா விநாயகரை நம்ம சாந்தமா ஜாலியா இல்லை, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். விநாயகர்கிட்ட போய் பொய் சொல்லியோ அந்த மாதிரிலாம் வேண்டக்கூடாது. விநாயகர் மடியில் உட்காந்துருக்கிறது, விநாயகர் மடியில் ஒரு துர்கை வச்சிருக்கிறார், ஒரு அம்மன் வச்சிருக்கிறார், ஒரு பெண் தெய்வத்தை வச்சிருக்கிறாருன்னா அதுதான் உச்சிஷ்ட கணபதி. நீங்கள் அங்கே போயிட்டு பொய் சொல்கிறதோ யாராவது பழி வாங்குறேன்னு சொல்கிறதோ, ஏன்னா மடியில் உட்காந்துருக்கிறது ராகு, பெண் சக்தி. ராகு அடக்கக்கூடியவங்க தான் பெண் சக்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்கங்கிறப்ப நீங்கள் நிறைய கோயில்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. தூணில் வந்து மடியில் வச்சுருப்பாங்க, விநாயகரை மடியில் வச்சுருப்பாங்க, தாண்டி போவாங்க. அது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கர்மத்தை கேரி ஆன் பண்ணிட்டு போகிறீங்க, யாரையுமே ஒரு வெஞ்சன்ஸோடு நினச்சிட்டு போகிறீங்கன்னா இங்கேயே அது வாங்கிடும் எல்லாத்தையும். நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, புரளியே பேசக்கூடாது, கூட இருந்துட்டு பின்னாடி குழிப்பறிக்கிற விஷயங்கள் இது எல்லாமே உச்சிஷ்ட கணபதி வச்சு செஞ்சிடும். உச்சிஷ்ட கணபதிகிட்ட வேண்டப்போ மட்டும், விநாயகர்கிட்ட மட்டும் அப்பா சாமி நீ பார்த்துக்கோன்ட்டு வந்துடணும். எப்போவுமே பார்த்துக்கோன்ட்டு வந்து, ஏன்னா அது கேது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஆனால் விநாயகர் கேட்டவனும் கொடுக்கக்கூடியவர் தான், உச்சிஷ்ட கணபதியும் கேட்டவனும் கொடுக்கக்கூடியவர் தான். ஆனால் உச்சிஷ்ட கணபதி கேட்டதை பன்மடங்காக
உங்களுக்கே திருப்பி கொடுப்பாரு. நீங்க யாருக்காவது ஒரு கெடுதல் கேட்டீங்கன்னா அந்த கெடுதல் அங்க உடனே நடத்திட்டு அதோட பன்மடங்கு கெடுதல் உங்களுக்கு கொடுத்துரும். ஓ, அப்போ விநாயகர் எல்லாம் வந்து பார்த்து ஜாக்கிரதையா தான் வழிபாடு பண்ணணும். கிட்டத்தட்ட தாந்திரிக் கடவுள் கூட இவங்களா? அவர் தாந்திரிக் கிட்ட போயிடுவாரு. நீங்க ஒரு வீட்ல ஒரு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு கணபதி யோகமுக்கும் ஆதி விநாயகர் தான். நீங்க வந்து ஒரு தாந்திரிக் பண்றதுக்கும் அங்க ஆதி உச்சிஷ்ட கணபதி தான். அந்த உச்சிஷ்ட கணபதி வந்து பழி வாங்கிடும். ஜாக்கிரதையா பண்ணணும். அதுக்கு தான் தாந்திரிகம். அந்த தாந்திரிகம்லாம் தெரியாமலாம் போய் சிக்கிடக்கூடாது அந்த இடத்துல. ஐயோ, விநாயகர்னு எடுத்து வணங்கலாம்னு பார்த்தா இவ்வளவு விஷயம். இல்ல, இது 2 கேட்டகரியுமே பார்த்துக்கணும். எல்லா தெய்வத்துக்கிட்டையுமே நல்ல அம்சமும் இருக்குது, இன்னொரு நெகட்டிவ் அம்சமும் இருக்குது. இது எப்படி பேலன்ஸ் பண்றோங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நான் அந்த சாதாரண கணபதி வணங்கியிருக்கேன், அந்த கேதுவை. ஆனா உச்சிஷ்ட கணபதி வரைக்கும் நான் வணங்கினது. உச்சிஷ்ட கணபதி எல்லாரும் வேண்டுவாங்க. உச்சிஷ்ட கணபதினே கோயில் இருக்கும். அது வந்து நம்ம ஜென்ரலாக சாத்வீகமாக வச்சு பார்த்துட்டு இருக்கிற உச்சிஷ்ட கணபதி. ஆனால் நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது உக்கிர கணபதியாகவே வச்சு பார்க்குறக்கே ஃபெரோஷியஸாக தான் இருப்பார். அந்த கணபதி பார்க்குறக்கே பயமாக இருக்கும் நமக்கு. ஆனால் கேட்ட உடனே கொடுப்பாருன்னு தெரியும். பயபக்தியாக போயிட்டு நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு அந்த ஆர்வம் வருது. 7 நாளுக்குள்ள வரம் கொடுக்கக்கூடிய அம்சம் அவருக்கு. அதிகபட்சம் 7ங்கிறது கேது தான். பட் அந்த டார்க் சைடு காட் அவங்களா கிட்டத்தட்ட டார்க் தான். பயந்துக்குவாங்க வேண்டருக்கு. போய் நிற்கவே வேண்டிப்பாங்க. இங்கெல்லாம் இருக்கு, இங்கேயும் அந்த கோயில்லாம் இருக்குது. ஆமா, இங்கே இருக்குது உச்சிஷ்ட கணபதி. இப்போ பிள்ளையார்பட்டி கோயில் இருக்குல்ல, அங்க உச்சிஷ்ட கணபதி சார்ந்த சிலை எதனா இருக்கா? நம்ம ஜென்ரலாக உச்சிஷ்ட கணபதின்னு கும்பிட்றப்போ உச்சிஷ்ட கணபதின்னு சொல்லிடுறோம். அந்த உச்சிஷ்ட கணபதி பாசிட்டிவ் தான். அவரோட இன்னொரு ஆக்ரோஷமான அம்சம், அதாவது இன்னும் சொல்ல போனால் அது வந்து இருளில் இருக்கக்கூடிய கணபதி அம்சம். இப்போ யானைகளே மதம் பிடிச்ச யானைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது. ஓகே, மற்ற பேர்கள் வச்சிருக்கலாம். அது நான் உச்சிஷ்ட கணபதி என்ன இது அந்த பொருள் சொல்ல முடியுமா? உச்சிஷ்ட கணபதிங்கிறது நம்மளுடைய உச்சி இருக்குல்ல, நம்ம உச்சி தான் வந்து இந்த நம்மளுடைய அந்த சித்தர்கள் அகோரிகள் இவங்கெல்லாம் வந்து முக்தி அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உச்சியை பழக்க வச்சுட்டு தான் வந்து பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து எல்லா எனர்ஜிஸுமே நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட தியாகத்தும் பண்ணக்கூடிய அமைப்பு தான் உச்சிஷ்ட கணபதியோட அமைப்பு. ஸோ இது வந்து அதீத சக்தி அமைப்பு தான் உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சத்துக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு சகஸ்ர சக்கரம் ஒரு சின்ன கேப்பில் தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படின்னா எனர்ஜி கனெக்டிவிட்டி தான் உச்சிஷ்ட கணபதி. கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். கிட்டத்தட்ட சாக்ரிஃபைசிங். உச்சிஷ்டம்ங்கிறது சாக்ரிஃபைசிங். உங்களையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த கேட்கணும். ஆசைப்பட்டு தான் கேட்க போறீங்க. அந்த ஆசை யாரோ ஒருத்தங்களை அழிக்கிறது தானே ஆசை. யாரோ ஒருத்தவங்களோட உழைப்பை நீங்கள் அழிச்சாகணும், யாரோ ஒருத்தவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இப்போ தான் வாங்கி ஆகணும். அப்படிங்கிறப்போ ஒரு அழிவுல இருந்து தான் ஆசையே வருது. அப்படிங்கிறப்போ உச்சிஷ்ட கணபதிட்ட என்ன கேட்பீங்க? ஐயோ, எனக்கு இப்போ பயமாக தான் இருக்குது சாமி நினைக்கும் போது. ஓகே, ஆனால் ஒரு முறை அந்த கடவுள் சிலையை ஆக்ரோஷமாக பார்த்து வழிபடணும். அந்த ஆக்ரோஷமாலாம் இல்லை, நம்ம வந்து டோட்டல் சரண்டர் ஆயிடணும். அந்த ஒரு ரக்கடான லுக்ல இருப்பார்ல விநாயகர், அவருக்கு ரக்கடு தான் அவர் கொஞ்சம் அவரால் தான் நம்ம ஓரமா நின்று சைட்ல நின்று வேண்டிட்டு போயிடணும். இங்கெல்லாம் உக்கிரதேவ கோயில்கள்ல வந்து உச்சிஷ்ட கணபதி வந்து எண்டு கார்னர்ல வச்சிருப்பாங்க, தனியா வச்சிருப்பாங்க. சூப்பர். அப்போ வணங்கணும் கண்டிப்பா.